அந்த அக்கா கிட்ட இந்த சாவியை வாங்கி உள்ள திறந்தாச்சு. ஆமாம், என்னடா மறுபடியும் வர மாட்டேங்குது. திறந்துட்டாங்க, சாரி. யா, ஸோ இதுதான் இந்த மோட்டர் ஹோம். பாருங்கள், ஆரம்பத்துலேருந்தே டஸ்ட்பின்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. என்ன ரகுணன்னு தெரியல. ஓகே, பட் நம்ம வலது கால் எடுத்து வச்சு உள்ளே போவோம். இங்கே பார்த்தீங்களா, இதுதான் இந்த என்டையர் 1 bedroom அப்பார்ட்மெண்ட். இல்லை, அவங்க கூட வரமாட்டாங்க. இது வந்து சோஃபா செட்டு, இது இன்னொரு சோஃபா செட்டு. அங்கே அவர் நிற்கிறாரு, அதுதான் கிச்சன். இது வந்து இந்த டேப்லெட்டில் இவங்களோட ஓன் ஆப் டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப் மூலமாக என்டையர் இந்த அப்பார்ட்மெண்ட்டே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். எதை வேணாலும் ஆன் ஆஃப் எல்லாமே பண்ணிக்கலாம். ஆல்ரைட், தர மாட்டேன்ட்டாங்க. ஸோ இது வந்து கிச்சன். இங்கே வந்து எல்லா விதமான இந்த நம்ம சைனா வீடியோலாம் பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி எல்லா இதுவுமே வந்து ஆன் ஆகும், க்ளோஸ் ஆகும். அண்ட் எல்லா இடத்துலையும் விண்டோஸ் கூடயே வந்து மஸ்கிட்டோ நெட்டும் கொடுத்துருக்காங்க. எல்லா இடத்துலையுமே இதை வந்து இந்த ஆப்ஷனாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து வேணால் அப்படி கம்ப்ளீட்டாக அப்படி க்ளோஸும் பண்ணிக்கலாம், இல்லைனா மஸ்கிட்டோ நெட்டை மட்டுமே கூட போட்டுக்கலாம், இல்லைனா இதை இப்படி ரிமூவ் பண்ணிவிட்டு வெளியிலேருந்து அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது போக இங்கே வந்து மைக்ரோவேவ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த டேப்லெட்டில் ஆப்பில் என்னென்ன நம்ம பார்த்தோமோ அதை வந்து கம்ப்ளீட்டாக இந்த இடத்துல ஃபிசிக்கல் கண்ட்ரோல் பேனலாகவும் இந்த இடத்துல இருக்குது. இது வந்து ஸ்மோக் டிடெக்டர் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நம்ம குளிக்கிற பாத்ரூம் இருக்குது வித் ஷவர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ஓட. அண்ட் இங்கே வந்து டாய்லெட் ஃபெசிலிட்டியும் இருக்குது. அண்ட் அவங்க சாஞ்சு நிற்கிறாங்க இல்லையா, அதுதான் பெட்ரூம். இங்கே வந்து கம்ஃபர்டபுளாக 3 பேர் அண்ட் நம்ம பேச்சுலர்ஸாக இருந்தால் ஒரு 4-5 பேர் கூட இந்த இடத்துல போட்டுக்கலாம். அந்தளவுக்கு வந்து நல்ல இடம் இருக்குது. அண்ட் சுற்றியும் விண்டோஸ் இருக்குது எல்லா பக்கத்துலேயும். அதுவும் ஒரு விண்டோ தான். ஓப்பன் பண்ணிங்கன்னா முன்னாடி இருக்கிற காரை நம்ம பார்க்கலாம். மேலே சன்ரூஃபும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல இந்த ஸ்க்ரீனை வந்து நம்ம ரிமோட் கண்ட்ரோலில் புல் டவுன் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து ப்ரொஜெக்டரில் ப்ளே பண்ணிக்கலாம். அந்த ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீனும் கொடுத்துருக்காங்க. உள்ள பெட்ரூம்லேருந்து ப்ளே பண்ணிக்கலாம், இல்லை இங்கேருந்தும் நம்ம வந்து அந்த ப்ரொஜெக்டரில் நம்ம வந்து படம் பார்த்துக்கலாம். மேலே வந்து ஒரு சவுண்ட் பார் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து கம்ப்ளீட்டாக ஒரு சென்ட்ரலைஸ்ட் ஏசி யூனிட் இருக்குது. அண்ட் இதில் நீங்கள் நம்ப முடியாத ஒரு விஷயம் என்னென்னா, இந்த என்டையர் கேபின் வந்துட்டு இந்த என்டையர் கேபின் வந்துட்டு கம்ப்ளீட்டாக உள்ளே வந்து குறுகிடும். இது வந்து ஒரிஜினல் விட்டு கிடையாது. இவங்க வந்து ரிமோட்டில் ஒரு பட்டன் அமுத்தி இந்த சைடை வெளியே ஒரு 2.5 அடியும் இந்த சைடு வெளியே ஒரு 1.5 அடியும் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4.5 அடி பக்கம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. திருப்பி அந்த பட்டன் அமுத்தி அதை வந்து மறுபடியும் உள்ளே குறுக்குனாங்கன்னா ஒரு சின்ன பேசேஜ் மட்டும் தான் இங்கே இருக்கும். நம்ம வண்டியை வந்து ஓட்டிகிட்டு போகும்போது அந்த மாதிரி சின்னது பண்ணி தான் ஓட்டிகிட்டு போகணும். இங்கே வந்து நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில். இப்போ நீங்கள் வந்து ரைடராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ரைடிங் ஜாக்கெட்ஸு, பூட்ஸ் இது எல்லாமே வந்து இந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே வந்து இது வந்து ஃப்ரிட்ஜ் இப்போ வந்து லாக் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து இங்கே நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் இதுதான் நம்ம மோஸ்ட் ஹைலைட்டடான விஷயமே, கம்ப்ளீட் கேரேஜ். இதை வந்து 1 டச் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த விஞ்ச் ஓப்பன் ஆகி கம்ப்ளீட்டாக அந்த பைக்கை வந்து கீழே இப்படி இறக்கி கொடுத்துரும். நீங்கள் அப்படியே எடுத்து ஓட்டிகிட்டு போகலாம். கூட யாரோட ஹெல்ப்பும் வேண்டியதில்லை. திருப்பி முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் அந்த இடத்துல கொண்டு வந்து இப்படி ஏற்றிட்டு ஒரு பட்டன் அமுத்துனீங்கன்னா இந்த விஞ்ச் மறுபடியும் ஃபுல்லாக இப்படி உள்ளே இழுத்து இப்படி மேலே கொண்டு வந்து லாக் பண்ணிவிடும். இந்த ஸ்ட்ராப்பை மட்டும்தான் நம்ம போடணும். அந்த ஸ்ட்ராப்பை ஹோல்ட் பண்ணுறதுக்கு உண்டான ப்ரொவிஷன் இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நீங்கள் வண்டி ஓட்டும்போது எதுவுமே ரேட்டில் ஆகாது, எதுவுமே மூவ் ஆகாது. அண்ட் இங்கே இடத்துல நிறைய டை டவுன் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஏதாவது லக்கேஜஸ் ஏதோ வேணாலும் நம்ம இந்த இடத்துல வந்து வச்சு கட்டிக்கலாம். இது வந்து ஈஸிலி ரிமூவபிள் அண்ட் பொசிஷன் வந்து கம்ப்ளீட் லெங்த்துக்கும் நம்ம பொசிஷனை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை வந்து டூல் ட்ரா, 2 பக்கம் டூல்ஸ் ட்ரா, நம்ம ஸ்பேர்ஸ் அதெல்லாம் வச்சுக்கலாம். மேலே வந்து நம்ம ஹேங் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டாக ஒரு பைக்கை சர்வீஸ் பண்ணி நம்ம வந்து கூட வந்து நம்ம சைக்கிள் கூட பக்கத்தில் வச்சுக்கலாம். ஸோ சைக்கிள் எல்லாத்தையும் சர்வீஸ் பண்ணி ஆப்ரேட் பண்ணுறதுக்கும் அதோட பொருட்கள்லாம் கேரி பண்ணுறதுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் இங்கே இருக்குது. அண்ட் இது பின்னாடி இருக்கிற அந்த லெஃப்ட் கேட் இதுவும் வந்து மோட்டரைஸ்டு தான். கம்ப்ளீட்டாக ஒரு பட்டன் வந்து தான் எல்லாம் க்ளோஸ் ஆகிடும். நீங்கள் மேனுவல் ஒர்க்குங்கிறதே கிடையாது இந்த வண்டியில். எல்லாமே ஆட்டோமேட்டட் தான். அண்ட் எல்லாமே அந்த ஐபேட் சாஃப்ட்வேர் மூலமாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது பாருங்களேன், இது வந்து நம்ம ஒரு வண்டிக்குள்ளே இருக்கும்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஆல்ரைட், தேங்க்யூ. ஸோ இப்படி தான் வந்து நம்ம வெளியில் வரோம். பாருங்கள், உங்களுக்கு நம்பிக்கை டவுட் இருந்ததுன்னா கூட பார்த்துக்கலாம். நம்ம வந்து வண்டியில் தான் இருக்கோம். பாருங்கள், வீல்லாம் இருக்குது. அண்ட் இதை வந்து எக்ஸ்டர்னல் பவர் சாக்கெட் இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டேரெக்டாக யூஎஸ்பியும் கொடுத்துருக்காங்க. நம்ம கார் சார்ஜர் மாதிரியான இதுவும் போட்டுக்கலாம். வீட்டு லேப்டாப்ஸ் இந்த மாதிரியான அப்ளைன்சஸும் இதில் வந்து நம்ம போட்டுக்கலாம். இது வந்து ஐ திங்க் ஒரு வாட்டர் இன்லெட்டோ இல்லை கேஸ் இன்லெட்டோ சம்திங் கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலே வந்து பெரிய ஆனிங் கொடுத்துருக்காங்க. அதுவும் பட்டன் அமுத்திங்கன்னா ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் ஆகிடும். கிட்டத்தட்ட ஒரு 4-5 அடி பக்கம் எக்ஸ்பேண்ட் ஆகும். திருப்பி பட்டன் இப்போ வந்து ஒரு பாதி க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க.
அண்ட் நான் சொன்னேன் இல்லையா என்டையர் கேபின் வெளியில் வந்துடும் அப்படின்னு, அது வந்து இதுதான் பாருங்கள். இவ்வளோ தூரம் வெளியில் வந்து நிற்கிதா, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 to 2 அடி கிட்ட இருக்கும். அது வந்து பட்டன் அமுத்துறாங்கன்னா இதுதான் வந்து இந்த ரேக் பல்லு, இதுக்குள்ளே அப்படியே உள்ளே இழுத்து ஏர் டைட்டாக வாட்டர் டைட்டாக க்ளோஸ் ஆகிடும். மேலே அதுக்குள்ளேருந்து தண்ணி வராமல் இருக்கிறதுக்கு அங்கேயும் ஆர்னிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது கூட அட்டாச் பண்ணி வச்சுருக்காங்க, அதுவும் சேர்ந்து உள்ளே வெளியில் போகிறதுக்காக. இதே மாதிரி தான் அந்த சைடும் வந்து ப்ரொஜெக்ட் ஆகி நிற்கிது. ஸோ அப்படி தான் அந்த ஹாலில் வந்து அவ்வளோ பெருசு பண்ணியிருக்காங்க. நீங்கள் பாருங்களேன், கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ட்ரக்கோட சைஸு, ஒரு 32 feet இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து இந்த ஃபோர்ட் ரேஞ்சரில் தான் உட்காருது. இதோட டோட்டல் வெயிட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 டன் சொல்லியிருக்காங்க இந்த மொத்த அரேஞ்ச்மெண்ட்டோடது. அந்த 4 டன்னில் வெறும் 800 kilos தான் இந்த ஆங்கர் பாயிண்டில் நம்ம வந்து ரேஞ்சருக்குள்ளே வந்து நிற்கும். மீதி எல்லாமே அந்த 4 வீல்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணிக்கும். அண்ட் வண்டி வந்து எங்கே கொண்டு போய் பார்க் பண்ணிவிட்டு நம்ம ட்ரெயிலரை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ வந்து இந்த ஹைட்ராலிக் ஜாக் வந்து நம்ம டிப்ளாய் பண்ணிக்கலாம் பட்டன் அமுத்தி. ஸோ 4 ஜாக்கில் ஃபுல்லாக வெயிட் வந்து பாஸ் ஆகிடும். வண்டி மேலே பெருசாக எந்த லோடும் இருக்காது. பாருங்கள், இப்போ இங்கே தான் நின்றுட்டுருக்கு, ஆனால் டயர் வந்து அவ்வளோ கம்ப்ரஸ் ஆகலை. ஃப்ரண்ட் டயர் எந்த அளவுக்கு அமுங்கி இருக்கோ அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட ரியர் டயர் அமுங்கி இருக்குது. இங்கே வீல் ஆர்ச்லையும் பார்த்தீங்கன்னா கேப் வந்து கிட்டத்தட்ட முன்னாடி பின்னாடியும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் லோடு இருக்கும், இல்லைன்னு சொல்லலை, பட் அது வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு இந்த மவுண்டிங் சிஸ்டம்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இங்கே தான் வந்து பிவட் பாயிண்ட். அண்ட் இங்கே வந்து ஒரு சின்ன கேமராவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம என்ன நடக்குது அப்படிங்கிறது கரெக்டாக எல்லாம் செக்யூரிட்டாக இருக்காங்கிறத வந்து மானிட்டர் பண்ணிக்கும். ஸோ இதுதான் மக்களே டொயோட்டா ஒரே ஒரு பைக்கு மட்டும் பின்னாடி வச்சு அவ்வளோ ஒரு சீன் காமிச்சாங்களே. இங்கே பாருங்கள், ஃபோர்டு பின்னாடி எவ்வளோ பெருசு இருக்குன்னு, கிட்டத்தட்ட 3 ரேஞ்சர் சைஸ்க்கு இருக்கும் போல இருக்குது. இங்கே பாருங்கள், இதுதான் அந்த பார்க்கிங் கேரேஜ். எப்படி இருக்குது? அண்ட் இப்போது உங்கள் எல்லாத்துக்கும் என்ன தோணுது அப்படின்னு எனக்கு நல்லா கேட்குது. இதோட ரேட் என்ன அப்படிங்கிறது தானே. இது வந்து அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இது வந்து எக்ஸ்டர்னல் பவர். இப்போ நம்ம வந்து ஏதோ ஃபார்ம் ஹவுஸில் போய் நம்ம நிறுத்துகிறோம் அப்படின்னா வெஹிக்கிளோட பவர் எதுவும் யூஸ் பண்ணாமல் நம்ம ஃபார்ம் ஹவுஸோட பவரே வந்து டேரெக்டாக வந்து இங்கே கனெக்ட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், கம்ப்ளீட்டாக ஃபாக்ஸ் ஏர் சஸ்பென்ஷன் இதை கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஹை எண்டான சஸ்பென்ஷன் இது. ஸோ இது மூலமாக ஹைட்டையும் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அங்கே பாருங்கள், ஏர் சிஸ்டம், ஏர் லிஃப்ட் சிஸ்டம். ஸோ கம்ப்ளீட்டாக அந்த ரைட் ஹைட் எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னும் நான் சொல்லாத நிறைய விஷயங்கள் இதில் வந்து வண்டியில் வந்து இருக்குது. ஸோ இது போக மேலே வந்து கம்ப்ளீட்டாக சோலார் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக சோலார் பேனல்ஸ் இருக்குது. இதுக்கு வந்து ஒரு லித்தியம் அயன் பேட்டரி பவர் கொண்ட யூபிஎஸ் சிஸ்டமும் இதில் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ அட் எனி டைம் எப்போல்லாம் சன்லைட் இருக்கோ அந்த சோலார் வந்து அந்த மேலே அந்த அலுமினியம் பேனல் தெரியுதா, அந்த சோலார் வந்து யூபிஎஸ்ஸை சார்ஜ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் நீங்கள் வந்து உங்களுக்கு சார்ஜ் ரன் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இதில் ஒரு பெட்ரோல் ஜென்ரேட்டரும் கொடுத்துருக்காங்க. அந்த ஜென்ரேட்டர் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகி அந்த பேட்டரி வந்து பவர் பண்ண ஆரம்பிச்சிடும். ஒரு சர்டன் லெவலுக்கு பேட்டரி பவர் ஆன உடனே அந்த ஜென்ரேட்டர் வந்து கட் ஆஃப் ஆகிடும். இந்த அளவுக்கு எல்லா ஆஸ்பெக்டையும் யோசித்து எல்லாத்தையும் ஆட்டோமேட்டடாக ஆப் கண்ட்ரோல்டாக இருக்கிற அளவுக்கு வந்து இவங்க எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனி வந்து மாண்டி கஸ்டம் அப்படின்னு தாய்லாண்டில் இருக்குது. ஸோ இவங்க வந்து மோர் தென் 10 years ஆப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க. இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் நிறைய வந்து பண்ணிகிட்டு இருக்காங்களாம். உண்மையிலேயே ரொம்ப நல்ல ஃபினிஷிங் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த அளவுக்கு அவங்க ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஒர்க் ஆகுது அப்படின்னாலே இவங்களோட ரெப்யூட்டேஷன் கண்டிப்பாக இட்ஸ் வே அஹெட் ஆஃப் தெம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் கம்மிங் பேக் டு ப்ரைஸ், இதுக்கு வந்து தாய் பாட்டில் ஈக்குவலண்ட் நம்ம இந்தியன் ப்ரைஸ்க்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா 85 lakhs ஆல்மோஸ்ட் வருது இந்த என்டையர் மோட்டர் ஹோம் செட்டப்புக்கு, பைக் இல்லாமல் நான் சொல்கிறது. ஆனால் மற்றபடி உள்ளே இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸும் நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு வந்துடும். இதோட கான்செப்டே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப டீப்பான ஒரு கேம்பிங் அந்த மாதிரி நீங்கள் போகிறீங்க, ஒரு கம்ப்ளீட்லி நீங்கள் வந்து ஆஃப் கிரிடாக போகிறீங்க அப்படின்றதுன்னா உங்களுக்கு வந்து மோர் தென் 30 days உங்களை வந்து லாஸ் பண்ணுற அளவுக்கு இதுக்குள்ளே எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஸோ அதனால தான் இதோட பேரே வந்து ஆஃப் கிரிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆஃப் கிரிட் பை மாண்டி கஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நினச்சி பாருங்கள், இப்போ வீட்டில் ஏதாவது சண்டை போட்டிங்க அப்படின்னா இந்த வண்டி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா எடுத்துகிட்டு போனீங்கன்னா குறைஞ்சது 1 மாதத்துக்கு உங்களை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அந்தளவுக்கு நீங்கள் வந்து கம்ப்ளீட் ஆஃப் கிரிட் போயிடலாம். அதை வச்சு போயிட்டு நம்ம PS2 இல்லை PS5 கனெக்ட் பண்ணிவிட்டு ப்ரொஜெக்டரில் வீடியோ கேம் விளையாண்டுட்டு அப்படியே நைட் ஈவினிங் நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்துட்டு இதிலே வேணுங்கள்லாம் சமைச்சு சாப்பிட்டுட்டு கம்ப்ளீட்டாக இருந்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம சிட்டி லைஃப் ஏர்பன் லைஃபே மறந்துடுவோம். ஸோ பெங்களூர் ஐடி கைஸ், இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் வேணுன்னா இது ஆக்சுவலாக ரொம்ப பெருசு, பட் உங்களுக்கு வந்து சின்ன சைஸில் வேணும், உங்களுக்கு இந்தியாவில் வேணும் அப்படின்னா
இவங்ககிட்டே சொல்லி எனக்கு 20 ஃபீட் கண்டெய்னரில் ஃபிட் ஆகிற மாதிரி பண்ணி கொடுங்கன்னு கேட்டால் இதே வந்து சின்னது பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ மேபி உங்களுக்கு ஒரு 50 lakhs பட்ஜெட்டில் வந்து இது முடிஞ்சிடலாம். நீங்கள் பெங்களூரில் ஒரு ஃப்ளாட் வாங்குறதுக்கு இதை வந்து தாராளமாக நீங்கள் ஈஸியாக வாங்கிக்கலாம். ஸோ இதை வந்து ஒரு 20 ஃபீட் கண்டெய்னரில் ஃபிட் ஆகிற சைஸுக்கு நம்ம பண்ணிட்டோம்னா டேரெக்டாக அங்கேருந்து நம்ம வந்து இங்கே இந்தியாவுக்குள்ள இம்போர்ட் பண்ணி இதை வந்து நம்மளும் இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். என்ன இதோட பெர்மிட்ஸ் அதெல்லாம் வந்து அகைன் நம்ம வந்து இங்கே ட்ரெயிலருக்குன்னு பெர்மிட்ஸ்லாம் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து இவ்வளோ ஒரு பிக்கப் ட்ரக்கை வாங்கி அதுக்கு மேலே இதெல்லாம் மவுண்ட் பண்ணி எடுத்துகிட்டு போக வேண்டாம், இப்படி இங்கே ஒரு கேரவேன் செட்டப் ஒன்று பண்ணிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள். இந்த மாதிரி கேரவேன் ஒர்க்ஸ் வந்து நான் ஒரு ஃபியூ இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒரு 5-6 இயர்ஸாக நான் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய டெம்போ ட்ராவலர்ஸ் அண்ட் 4 சர்பேனியாஸில் வந்து இந்த மாதிரி கேரவேன் கன்வர்ஷன் வித் பாத்ரூம் டாய்லெட்டோட ஒரு டூரிஸ்ட் வெஹிக்கிளாவோ இல்லை வந்து பொலிட்டிக்கல் பிரச்சார வெஹிக்கிளாவோ இந்த மாதிரி நிறைய வெஹிக்கிள்ஸ் வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ எங்களை வந்து டிஎம் பண்ணுங்கள். நாங்கள் வந்து அதுக்குண்டான உங்களுக்கு ஒரு ரெக்குயர்மெண்ட்ஸை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி ரீசர்ச் பண்ணுறதுக்கு தான் நான் மெயினாக இங்கே வரேன். ரீசர்ச்சுங்கிறத தாண்டி இவங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிறதுக்காக நான் வரேன். ஏன்னா உண்மையிலேயே இவங்களோட ஒர்க்ஸ் இங்கே இந்தோனேஷியாவில் தாய்லாண்ட்லாம் வந்துட்டு இதை எவ்வளோ நல்லா பண்ணுறாங்க அப்படிங்க இந்த அளவுக்குலாம் என்னால் நல்லா பண்ண முடியுமான்னு எனக்கே ஆச்சரியப்படுற அளவுக்கு இவங்க வந்து புதுசாக ரொம்ப நல்லா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?